Friends, welcome to my channel. So in this video we will discuss about gross value addition and fiscal deficit. So why this topic now அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see there happens to be an important lead editorial article dated 9th May. So in the lead article authors அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, they are like former policy advisors and RBI governors எழுதி இருக்கிற ஆர்டிகல் இது. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் திஸ் ஆர்டிகல் ஹேப்பன்ஸ் டு பி அன் லைக் எக்கனாமிக்கல் ஃபோர்காஸ்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ஜிவிஏ அண்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் பேசிக்ஸ் தேவையோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தேவையோ, அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவு வில் கோ அபவுட் with regards to this article. Anyway, இந்த ஆர்டிகல்ல ஸ்டார்டிங்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், ரைட்? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவுடைய growth rate பத்தி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களாம். சரியா? ஸோ growth rate prediction தானே, நம்ம கூட பண்ணலாம், என்ன இருக்கு? ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Fitch has predicted 0.8% growth rate it seems. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 4% growth rate ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வேரிஸ். சரிங்களா? ஸோ ரேஞ்சாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 0.8% சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர். இன்னொரு பக்கம் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் 4%ன்றாங்க. IMF has predicted 1.9%. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் குளோபலி growth rate எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, -3% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். சரியா? ஸோ இப்போ question arises, what do you mean by growth rate அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ growth rateனா சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா, இன்க்ரீஸ் இன் தி ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இந்தியாவுடைய ஜிடிபி வந்து இப்போதைய கால்குலேஷன் படி இட் இஸ் 190 lakhs crore. சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த ஜிடிபி வேல்யூ வந்து 200 lakhs crore ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் தேர் ஹேப்பன்ஸ் டு பி 5% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது 5% இன்க்ரீஸ்னா இதுதான் ஜிடிபி growth rate. சரியா? ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் லைக் அப்ராக்சிமேட்லி ரவுண்ட் ஆஃப் ஃபிகர். ஃபைன். இப்போ 200 lakhs crore-லேருந்து ஒரு 220 lakhs crore ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் வாட் வி கேன் டெல் இஸ் லைக் 10% growth rate அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் growth rate. புரியுதுங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ஜிடிபியோட இந்த வருஷம் ஜிடிபி கம்பேர் பண்ணி எவ்வளோ % க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் growth rate. அண்ட் இந்த growth rate வந்து நம்ம ரெண்டாக கால்குலேட் பண்ணலாம். ஒன் இஸ் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் கரண்ட் பிரைஸ். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ரியல் ஜிடிபி அண்ட் நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட் பிரைஸ்னா இன்னைக்கு இருக்கிற பிரைஸை வச்சு ஜிடிபி வேல்யூ கண்டுபிடிக்கிறது. கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா ஒரு பேஸ் இயர் எடுத்து, அதாவது 2011-12 என்ன பிரைஸ் இருந்ததோ அந்த பிரைஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது கான்ஸ்டன்ட் பிரைஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஜிடிபி வேல்யூ அட் கரண்ட் பிரைஸ் வந்து 190 lakhs crore இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் வந்து 170 lakhs crore தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ 170 lakhs crore, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ரைஸ் ஆகுது. ஸோ 170 lakhs crore might turn into 190 lakhs crore, might turn into 210 lakhs crore. ஸோ கரண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ், கான்ஸ்டன்ட் பிரைஸ் இன்க்ரீஸ், இதை பேஸ் பண்ணி growth rate. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு growth rate. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபலி நெகட்டிவ் growth rate இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் கொஸ்டின் அரைசஸ், லைக் வாட் டு யூ மீன் பை நெகட்டிவ் growth rate? ஸோ நெகட்டிவ் growth rateனா என்னன்னா, ஜிடிபி வேல்யூ கம்மியாயிடும் when compared to the other year. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வருஷம் 190 lakhs crore இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இயர் 180 lakhs crore தான் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஜிடிபி வேல்யூ. அப்போ வாட் வி கேன் டெல், தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் நெகட்டிவ் growth rate அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, குளோபலி இஃப் வி டேக் ஜிடிபி வேல்யூ தென் நெகட்டிவ் growth rateல இருக்கும். இந்தியாவுடைய ஜிடிபி growth rate வந்து 0.8%லேருந்து 4% வரையும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இது கூட இல்லாம லைக் இந்தியாவுடைய growth இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இட் சீம்ஸ். தட் இஸ் எப்போ நம்ம எக்கானமியை ஓப்பன் பண்ண போறாங்க, அண்ட் இது வரையும் இல்லாமல் வைரஸோடைய ஸ்ப்ரெட் எப்போ கண்டெயின் பண்ண போறாங்க, ஹவு த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு லைக் பிரிங் இன் சப்போர்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் growth rate கூட இருக்க போகுது. ஸோ அதனால தான் ப்ரெடிக்ஷன் வந்து இவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னு கூட மீன் பண்ண வராங்க. சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், இங்க நான் ரெசெஷன் கான்செப்டையும் பேசி முடிச்சிடுறேன். ஸோ ரெசெஷன்னா என்னதுன்னா, நெகட்டிவ் growth rate அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? இந்த நெகட்டிவ் growth rate ஒரு 2 consecutive குவார்ட்டர்ஸுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். 2 consecutive குவார்ட்டர்ஸ்னா லைக் ஒரு மாசத்துக்கு 4 குவார்ட்டர். இதுல 2 consecutive குவார்ட்டர்ஸுக்கு நெகட்டிவ் growth rate காமிச்சதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஜிடிபி, தென் தி எக்கானமி இஸ் செட் டு பி இன் ரெசெஷன். சரிங்களா? ஸோ நெகட்டிவ்ல வரணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வேல்யூ கம்மி ஆகணும். அதுதான் ரெசெஷன். ஃபைன், ஐ ஹோப் இட்ஸ் குவைட் கிளியர் டு யூ. ஸோ இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல growth rate பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ இதோடைய ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்கும். சரிங்களா? ஒரு ட்ரை டு கூகுள், யூ வில் கெட் டு நோ தி ட்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரெண்ட்ஸ் ஆஃப் growth rate இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். எனிவே, கமிங் பேக் டு தி எடிட்டோரியல். ஸோ இந்த எடிட்டோரியல்ல எக்கனாமிக் growth ப்ராஸ்பெக்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. சரியா? ஸோ growth ப்ராஸ்பெக்ட்ஸை பற்றி எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் growth எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக்டார் வைஸாக பேசுகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய
எக்கானமி வாஸ் பெர்ஃபார்மிங் புவர். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் 2018-19 எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் த growth rate was 6.8%. அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 6.8%, கரண்ட் ப்ரைஸில் 11% growth இருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் growth rate வந்து ஃபோகாஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணாலும் நியூஸ் பேப்பர்லாம் வர்றது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் growth rate தான் வருது. சரியா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி growth rate கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது 4 குவார்டர்ஸ்க்கு, ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், ஜான்வரி டு மார்ச். ஸோ இந்த குவார்ட்டருடைய ஆவரேஜ் தான் வந்து ஆனுவல் growth rate. சரியா? ஸோ 2018-19 growth rate பார்த்தீங்கன்னா 6.8% ஜிடிபி growth rate. அதே மாதிரி 2019-20 உடைய growth rate அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட் வில் பி 4.4% அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ப்ரெடிக்ட் பண்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ 4th குவார்ட்டர், அதாவது 2019-20 ஃபினான்ஷியல் இயரோடைய 4th குவார்ட்டர் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்ஓ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிஎஸ்ஓன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இட் இஸ் நாட் சிஎஸ்ஓ, ராதர் இட் இஸ் என்எஸ்ஓ. சரியா? ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் பேர்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ என்எஸ்ஓ தான் டேட்டா ரிலீஸ் பண்ணுது. இந்த 2018-19 4th குவார்ட்டர் ஜிடிபி growth rate அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4.9%. சரியா? அண்ட் ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19-20 உடைய ஆனுவல் growth rate அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4.4% இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. ஸோ இட் இஸ் yet to be released. அதாவது என்எஸ்ஓ இஸ் yet to release the like compiled data form. பட் ஆத்தருடைய ப்ரெடிக்ஷன் படி 4.4% அண்ட் ஐஎம்எஃப் வந்து இது வந்து 4.2% அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். சரியா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, அதாவது ஜிடிபி growth rate வந்து கம்மியாக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி growth rate கம்மியான இருக்கிற சிச்சுவேஷன்ல கோவிட்-19 உடைய கிரைசிஸ் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் நம்ம. ஸோ ஏற்கனவே அடி, அதில் இன்னொரு அடி, பிளஸ் ஆடட் டு இட் there is no revenue for the government. ஸோ கவர்மெண்ட் கிட்ட ரெவன்யூ இல்லைன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர முடியாது. அண்ட் அதே மாதிரி சேவிங்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், அந்த அதர் ஒன் இஸ் லைக் கன்சம்ஷன், அந்த தேர்ட் ஒன் இஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி அதை கன்சியூம் பண்ணுவாங்க. கன்சியூம் பண்ணாதது எல்லாமே வந்து சேவிங்ஸாக மாறும், அப்படி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ இதுதான் எக்கனாமிக் சைக்கிள். சரியா? ஸோ இப்போ சேவிங்ஸ் ரேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கு. இதுவரையும் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் செக்டார் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியில் ஈடுபடல. ப்ளஸ் ஆடட் டு இட் கவர்மெண்ட் இதில் ஏதாவது ஒரு லைக் மணி பம்பின் பண்ணி ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் டாக்ஸ் ரெவன்யூவும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்கோயிங் சிச்சுவேஷன் ரைட் நவ். சரியா? ஸோ இதை ஆத்தர் வந்து செக்டார் வைஸாக பிரித்து பேசுறாரு. ஸோ ஏன் செக்டார் வைஸாக பிரித்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இந்தியா ஜிடிபி கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது குவார்டர் பேசிஸில் பண்ணுறாங்க, இது வரையும் இல்லாமல் லைக் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், ரியல் ப்ரைஸில் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரியும். பட் இன் விச் மெத்தட் இட் இஸ் கால்குலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் இஸ் வியா கிராஸ் வேல்யூ அடிஷன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, தேர் ஆர் 3 methods to calculate GDP. ஒன்று வந்து இன்கம் மெத்தடு, அண்ட் அதர் ஒன் இஸ் லைக் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் வேல்யூ அடிஷன் மெத்தட். சரியா? ஸோ இப்போ ஜிடிபி கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்லையும் பண்ணுவாங்க நேஷன்ஸ். ஆனால் டேட்டா ஃபோகாஸ் பண்ணுறது வந்து இந்தியாவில் ஜிவிஏ மெத்தடில் தான் பண்ணுறாங்க, அதாவது கிராஸ் வேல்யூ அடிஷன் மெத்தடில் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவிஏ மெத்தடை பேஸ் பண்ணி வாட் இஸ் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. சரியா? ஸோ வாட் வில் டூ இஸ் லைக் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஜிவிஏ மெத்தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஜிவிஏ மெத்தட்னா என்னது? கிராஸ் வேல்யூ அடிஷன் மெத்தட். ஸோ இந்த கிராஸ் வேல்யூ அடிஷன் மெத்தடில் ஜிடிபி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூ அடிஷன் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியேட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஆர் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரியா? ஹி ப்ரொடியூசஸ் வீட். இப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் வீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 100 ரூபாய் ஒரு கிலோ ஆஃப் வீட் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அதோடைய ரேட் வந்து 100 ரூபாய், வேல்யூ ஆஃப் அவுட்புட் வந்து 100 ரூபாய். சரியா? இதில் இன்டர்மீடியேட் கூட்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதில் இன்டர்மீடியேட் கூட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இன்டர்மீடியேட் கூட்ஸ் வந்து 0. ஸோ இப்போ கிராஸ் வேல்யூ அடிஷன் வந்து 100 ரூபாய். சரியா? தட் இஸ் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியேட் குட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டை வந்து ஒரு பேக்கர் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாரு. இந்த பேக்கர் ப்ரொக்யூர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் அவருக்கு இன்டர்மீடியேட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ரூபாய். ஏன்னா வீட்டை ப்ரொக்யூர் பண்ணுறாருல 100 ரூபாய்க்கு, அவருக்கு வந்து இது இன்டர்மீடியேட் குட். தென் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் அவுட்புட் வந்து இப்போ இவர் இதில் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறாரு. வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ தென் வாட் இஸ் தி கிராஸ் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். அதாவது வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியேட் குட் 200 ரூபாய் ஆயிடுச்சா? தென் இந்த பேக்கர் வந்து இதை பேஸ் பண்ணி வீட் பிரெட்டே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போமே. சரியா? ஸோ இந்த வீட் பிரெட்டை வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா கேக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரியா? கப் கேக்ஸ்.
இல்லை சார் நான் பிரெட் அப்படியே சாப்பிட்ருவேன் அதுதான் ஹெல்த்தினா எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. சரியா? ஸோ இப்போ கப் கேக்கு இங்கே இன்டர்மீடியட் குட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 300 ரூபாய் இன்டர்மீடியட் கூட்ஸ் வந்து 300 ரூபாய், தட் இஸ் பிரெட். அண்ட் இவர் வந்து இது 500 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரியா? ஸோ வாட் இஸ் தி கிராஸ் வேல்யூ ஆடடு? இட் இஸ் 500 minus 300 which is 200. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிராஸ் வேல்யூ அடிஷன் எல்லாம் ரைஸ் பண்ணு, அதாவது ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 500 ரூபான்னு வருதா? சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ, அதாவது கேக் எவ்வளோக்கு அவர் வித்திருக்கிறாரு, வாட் இஸ் த ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இயர், த ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இயர் இஸ் 500. ஸோ இதுதானங்க ஜிடிபி. ஜிடிபினா என்னது? இட் இஸ் தி ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ பர்டிகுலர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தானே ஜிடிபி. இப்போ இங்கே ஃபைனல் கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் என்னது? 500 rupees. தட் இஸ் கப் கேக்கு. ஆனால் கிராஸ் வேல்யூ அடிஷன் மெத்தடில் கூட நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னாலும் we get 500 rupees, ரைட்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அதாவது இப்போ நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் அழகாக இந்த 500 ரூபாய் எடுத்து அப்படியே நம்ம போட்டுடலாமே, அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிடலாமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வேல்யூ அடிஷன் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோம். வேல்யூ அடிஷன் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோன்னா வாட் வி கெட் டு நோ, எந்தெந்த செக்டார் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டார், வீட் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டார்னு வச்சுக்கலாம். வீட்டோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, பேக்கருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, கேக்கோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? எவ்வளோ வேல்யூ ஆடட் ரைஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? ஸோ என்ன செய்வாங்கன்னா கவர்மெண்ட் இந்த ஜிவியை கால்குலேட் பண்ணும்போது ஒன்னொன்னாக ஒரு செக்டார்ஸாக எடுத்து அதில் எவ்வளோ வேல்யூ அடிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கம்பைல் பண்ணி கிராஸ் வேல்யூ அடிஷன் வேல்யூக்கு வருவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இதனால தான் இந்த ஜிவிஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ செக்டார் வைஸாகனா நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே இந்த செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் அண்ட் குவாரிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேட், ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். சார் இருக்கிறது படிக்காதீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதனால சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி 8 செக்டார்ஸாக பிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு லீடு எடிட்டோரியல் எடுத்து பாருங்க, 8 செக்டார்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு கூட சொல்லலாம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரினா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங், மைனிங் அண்ட் குவாரிங் இது வந்து பிரைமரி செக்டார். மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார். சரிங்களா? ஒரு செகண்டரி செக்டார். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் வந்து சர்வீஸ் செக்டார். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல ஒரு செக்டார்லையும் கிராஸ் வேல்யூ அடிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ஜிடிபி வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜிவிஏ. அண்ட் இப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா வாட் தே கெட் இஸ் லைக் ஜிவிஏ அட் மார்க்கெட் பிரைஸ் விச் இஸ் ஃபோர்காஸ்டட் as ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஸோ அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 190 lakhs crore. அந்த 190 lakhs crore happens to be the GDP of India. இந்த மெத்தட்ல தான் கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. இதுக்காக நிறைய டேட்டாஸ்லாம் இருக்கு. அவ்வளோ நம்ம பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செக்டார்ஸை வந்து இவர் குரூப்பா பிரிச்சுட்டாரு. அண்ட் என்ன சொல்றாருன்னா எந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஜிவிஏ இஸ் லைக் பேசிக்லி லைக் டிவைடட் இன்டு 8 broad based செக்டார்ஸ். அதான் நம்ம பார்த்த மாதிரி. இங்க ஆத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா குரூப் ஏபிசிடி ஆக பிரிச்சிருக்காரு. அண்ட் என்ன சொல்றாருன்னா குரூப் ஏல 2 செக்டார் இருக்கு. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா லைக் குரூப் ஏல இருக்கிற செக்டார்ஸ் எல்லாமே வந்து 90% வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்றாரு. அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் இது வெறியும் இல்லாமல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். ஸோ சர்வீஸ் செக்டாரும் அக்ரிகல்ச்சர் செக்டாரும் வந்து 90% பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ ஏன் சர்வீஸ் செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் லாக்டவுன் இஸ் நாட் இம்பாக்டிங் தி சர்வீஸ் செக்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸை இம்பாக்ட் பண்ணுது. பட் ஹியர் த சர்வீஸ் செக்டார் ஆல்சோ மீன்ஸ் த கவர்மெண்ட் சர்வீசஸ். அதே மாதிரி ஹெல்த் சர்வீசஸ் கூட இருக்கு, அது கூட சர்வீஸ் செக்டார்ஸ்ல தான் வருது. சரியா? ஸோ ஹெல்த் செக்டார்ஸ் இஸ் பெர்ஃபார்மிங் குட் அண்ட் அதோடைய வளர்ச்சி வந்து லைக் காம்பன்சேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ குரூப் ஏ செக்டார்ஸ் லைக் தே வில் பி பிளேயிங் 90% ரோல் இட் சீம்ஸ். சரியா? அண்ட் when it comes to குரூப் பி இவங்க வந்து 50% தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். குரூப் சி வந்து 40%, குரூப் டி வந்து 30%. சரியா? ஸோ குரூப் பியில் வந்து மைனிங் அண்ட் குவாரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ இந்த சர்வீசஸ் வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் 50% தான் இருக்குமா குரூப் பி பெர்ஃபார்மன்ஸ் சர்வீசஸ். அண்ட் குரூப் சியில் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வேரியம் தான் இருக்கு. குரூப் சி வந்து 40% தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாரு. அண்ட் குரூப் டி வந்து 30% தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பெர்சன்டேஜ்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து 100 ரூபாய்க்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த வாட்டி 50 ரூபா தான் பெர்ஃபார்ம் பண்ணோம், 40 ரூபா தான் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு மீன் பண்ண வராரு. ஃபைன். அண்ட் வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? இட் இஸ் பிகாஸ் லைக் லாக்டவுன் இருக்கு அண்ட் COVID-19. சிம்பிளாக சொல்லணும்னா COVID-19 இதுதான் ரீசன். சரி, ஓகே. நவ் a question arises like இதுக்கு என்ன செய்யணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற பாலிசிஸ் எடுத்துட்டு வரணும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கேற்ற பாலிசிஸ்
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் வந்து நம்ம ரெண்டாக பேசலாம். ஒன்று வந்து மானிட்டரி பாலிசி, இன்னொன்று வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இந்த ரெண்டு பாலிசி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு ரிவைவ் தி எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி நான் கேட்டேன்னா தென் இதுக்கு இதுதாங்க ஆன்சர். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசியில் என்ன பேச வர ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி ஆக்ஷன்ஸ் இது வரைக்குமே ஆர்பிஐ எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ரெப்போ ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4.4% தான் ரெப்போ ரேட்ஸ் அண்ட் ஈவன் த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸ் அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் என்ஷோர் அடிக்வேட் மணி சப்ளை இன் தி மார்க்கெட். சரியா? ஸோ இதோடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் லிஃப்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோடைய பாசிட்டிவ் இம்பாக்ட். இப்போ தெரியாது. ஸோ ரிசர்வ் ரேஷியோ கம்மி பண்ணியிருக்காங்க, கையில் காசு இல்லைன்னா இட் இஸ் லைக் லாக்டவுன் ஹேஸ் டு கெட் இன், ரைட்? ஸோ ஆர்பிஐ இந்த மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் லைக் யூ மஸ்ட் பி நோயிங் லைக் ஆர்பிஐ வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸை பேஸ் பண்ணி லிமிட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்னா இட் இஸ் தி லோன் விச் இஸ் கிவன் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? ஸோ 90 டேஸ்க்காக லோன் கொடுப்பாங்க அண்ட் ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கி கொடுப்பாங்க. சரியா? ஸோ கொலாட்ரல் வாங்கிட்டு கொடுப்பாங்க, லோன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதோடைய லிமிட்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் இது வரையும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக லைக் ஸ்பெஷல் பேக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க்குக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி பணம் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் உடைய டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இட் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் குட். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே வந்து லைக் லோ ரேங்கிங் கம்பெனிஸ்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தே ஆர் ஃபேசிங் லாசஸ் அண்ட் அவங்க கிட்ட காசு இல்லை, அதாவது வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இல்லை. ஸோ பேங்க்ஸ் கிட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட காசு கொடுக்குறோம், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அகைன் இன் மானிட்டரி பாலிசி விச் இஸ் பாட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொராட்டியம் ஆஃப் லோன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, லோன் ஆர் இஎம்ஐஸ் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இப்போதைக்கு 3 மாசத்துக்கு கட்ட தேவையில்ல, அதுக்கப்புறம் நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மானிட்டரி பாலிசி வந்து தன்னுடைய வேலையை செஞ்சிருக்கு. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த கமிங் டேஸ் லைக் வி கேன் சி மெனி அதர் இனிஷியேட்டிவ்ஸ் from Reserve Bank of India. And friends, of course, yes, உங்களுக்கு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க Reserve Bank of India in order to overcome this situations or crisis அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா please do write it down in the comment box below. சரிங்களா? Okay, anyway. So this is with regards to monetary policy and monetary policy தன்னுடைய வேலையை பண்ணிருக்கு. இப்போ monetary policy வெறியும் பண்ணாங்கன்னா பத்தாது. அதாவது ஜிடிபி ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். லைக் நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே இருக்கணும். அப்போ தான் வந்து ஜிடிபி ரைஸ் ஆகும். பிகாஸ் ஆல் 3 ஆர் இன்டர்டிபெண்டன்ட். ஃபைன். சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து நல்லா காசு வெளியே விடணும். ஸோ எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே, அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்கீம்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஃபைன். ஸோ இப்போ நவ் அ கொஸ்டின் அரைசஸ், வாட் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் தி கவர்மெண்ட்? ஸோ ஃபஸ்ட்டு ரெவன்யூ சோர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமாக இவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளாக போனோம்னா டேக்ஸ் ரெவன்யூன்னு போடலாம். சரியா? ஸோ ரெவன்யூஸ், டேக்ஸ் ரெவன்யூஸ், நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் உங்களுக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தே கேன் கெட் தி லோன் ஃப்ரம் ஆர்பிஐ, தட் இஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் மூலியமாக வாங்கலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் தே கேன் இஷ்யூ பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாமல் தே கேன் இஷ்யூ சம்திங் விச் இஸ் கால்ட் as கன்சோல்ட் பாண்ட். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கலும் வந்திருந்தது. ஈவன் இட் இஸ் இன் தி நியூஸ். ஸோ கன்சோல்டு பாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட ஐடியா நான் சொல்லிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் பாண்ட். சரிங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட் பாண்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் கவர்மெண்ட் வந்து ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 ரூபாய்க்கு வந்து மக்கள் இந்த பாண்டை வாங்கிப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு வருஷம் இதுக்கு பணம் கொடுத்துக்கினே இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் நோ மெச்சூரிட்டி. இதை வந்து நம்ம பெர்பெட்டுவல் பாண்ட் அப்படின்னுவோம். PERPETUAL, பெர்பெட்டுவல் பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் இந்த பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணாங்க, இந்த கன்சோல்ட் பாண்டை. ஸோ கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணுறதை விட தே கேன் இஷ்யூ கன்சோல்ட் பாண்ட் வேர் த இன்வெஸ்டர் வில் கெட் அண்ட் கண்டினியூஸ் ரெவென்யூ அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இது பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் தேர் இஸ் அன் கான்செப்ட் விச் இஸ் கால்ட் as ஹெலிகாப்டர் மணி. சரியா? ஸோ ஹெலிகாப்டர் மணினா என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் அடிச்சு கவர்மெண்ட் கிட்ட பணம் கொடுக்கும். ஸோ அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து எப்படி
பூவெலாம் தூவி விடுறாங்களோ அதே மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து பணம் போடுவாங்க. அதாவது மார்க்கெட்டில் இன்னும் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஹெலிகாப்டர் மணி. அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர் மணி இஸ் லைக் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் வந்து கடன் கவர்மெண்ட்டுக்கு, ஹெலிகாப்டர் மணி வந்து கடன் கிடையாது. ராதர் பிரிண்ட் அடிச்சு கவர்மெண்ட் கையில் கொடுங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுங்க. தென் கவர்மெண்ட் வந்து இந்த எக்கானமி எப்படி ரிவைவ் பண்ணணுமோ அந்த பணத்தை வச்சு பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி, சரிங்களா. பட் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆக கூட இருக்கலாம், சரிங்களா. அண்ட் ஆடட் டு இட் ஹெலிகாப்டர் மணி இஸ் யூஸ்டு டு லைக் மானிட்டைஸ் தி கவர்மெண்ட்ஸ் டெஃபிசிட். ஏன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே இப்போ டெஃபிசிட்டில் இருக்குது, அதாவது கடனில் இருக்குது. ஸோ அதுக்காகவும் இந்த ஹெலிகாப்டர் மணி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூஸ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ரெவன்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து நெட் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய டேக்ஸ் ரெவன்யூஸ் என்ன இருக்கோ அதில் ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அதாவது ஜிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸு, taxes on alcohols, taxes on petroleum products. இதுதான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் இதில் 90% ஆஃப் தி ரெவன்யூ இஸ் நாட் தேர் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்ஸ் கிட்டயும் ஃபண்ட்ஸ் இல்லை. ஈவன் இட் இஸ் தி சேம் சிச்சுவேஷன் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அட் த மீன் டைம் டேக்ஸ் ரெவன்யூஸும் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இது வெறியும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங்கை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கூட கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு லைக் சேவிங்ஸ் தானே, சரியா. ஸோ இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸு, அதே மாதிரி டியர்னஸ் ரிலீஃபு, அதாவது டிஏ இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 lakh crore, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து டிஏ ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தே வுட் கெட் சம் 1 lakh crores அப்படின்ற மாதிரி. அண்ட் திஸ் வில் பி ஸ்பெண்ட் ஆன் தி எக்கானமி அப்படின்னு ஒரு இன்டென்ஷனில், சரிங்களா. இது வரையும் இல்லாமல் லைக் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கிறாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் சப்சிடிஸ் ஆன் தி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், சப்சிடிஸ் ஆன் தி ஃபர்டிலைசர்ஸ், இதை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் கட்ஸ் வந்து பண்ணலாம். அதாவது எந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ் கொடுக்கறது, சேலரிஸ், அதே மாதிரி எம்பி லேட் ஸ்கீம்ஸ், தட் இஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் member of parliament local area development scheme. So even the MP lat scheme has been suspended for 2 years, right? So என்ன சொல்லியிருக்காங்கன்னா MP lat schemes மூலமாக the government can save up to 10,000 crores it seems. That is if they suspend for 2 years. So இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங்கை வந்து குறைச்சிருக்காங்க, சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தது சப்சிடிஸ் விச் இஸ் கிவன் ஆன் தி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேலரி கட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி செலவை கம்மி பண்ணுறது, தட் இஸ் எம்பி லேட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்களே, இது எல்லாமே என்னது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், சரியா. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் குறைக்கணும் கவர்மெண்ட். அண்ட் வாட் தே ஹேவ் டு டூ இஸ் லைக் தே ஹேவ் டு பிரிங் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ திஸ் இஸ் வாட் த கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ. புரியுதுங்களா. ஸோ இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க, அதாவது என்னன்னா லைக் வாட் ஷுட் பி தி ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see the government has to do spending, the government has to bring in expenditure, but that expenditure should be capital expenditure where the government has to create an asset, சரியா. ஸோ இட் ஷுட் நாட் பி இன் சச் அ வே தட் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, சார் அப்போ எம்ஜி நரேகா ஸ்கீம் இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எம்ஜி நரேகா ஸ்கீம் இஸ் ஆல்சோ அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கீம், பட் அகெயின் அது வந்து ரூரல் டிமாண்டை வந்து ரிவைவ் பண்ணுது, சரிங்களா. ஸோ அதுதான் இப்போ இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அகெயின் த ஹோலிஸ்டிக் ஐடியா இஸ் லைக் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி லெஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி மோர். ஃபைன். ஸோ இது ஒரு பாயிண்ட் புரியுதுங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் ஹேஸ் டு ஆப்ட் ஃபார் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ், அதாவது கவர்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஒரு ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்லாம். ஸோ கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஸோ தட் த எக்கானமி இஸ் டெவலப்டு ஆர் த எக்கானமி இஸ் ரிவைவ்டு. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஸ்பெண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் தான், சரியா. ஸோ ஸ்டிமுலஸ்னால் வந்து மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு மோட்டிவேட் தி மார்க்கெட், புரியுதுங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன்ஸ், இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி நேஷன்ஸ், இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி நீட் ஆஃப் தி ஆர். புரியுதுங்களா நான் சொல்கிறது. பட் எக்ஸஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன் ஆர்டர் டு டெவலப் தி எக்கானமி இஸ் கால்ட் அஸ் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். ஸோ தான் தகுதியை மீறி ஒரு செலவு பண்ணுறது. ஏன் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எக்கானமி வளரும் அப்படின்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்துடுவாங்க, சரிங்களா. ஸோ உங்ககிட்ட ஒரு 10 ரூபா தான் இருக்கும், ஆனால் 100 ரூபாய்க்கான பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த 100 ரூபாவுடைய பிஸ்னஸ் கேப்சர் பண்ணுறதுக்காக 40 ரூபா கடன் வாங்குவீங்க. 40 ரூபா கடன் வாங்கி அந்த 100 ரூபா பிஸ்னஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் 40 ரூபா கடன் வாங்குறது தப்பு இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது. சரி, ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்
ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் வந்து 3 வகையாக எடுத்துகிட்டு வரலாமா. ஒன்று வந்து ரிலீஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ ரிலீஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னா புவர் அண்ட் தி மார்ஜினலைஸ்ட், அவங்களுக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ் வேணும். சரிங்களா. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் டார்கெட்டட் பெனிஃபிட், டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமாக தே வில் கிவ் food grains and that too at free of cost. So relief expenditure should be brought in for protecting the poor. So first spending இதுக்காக இருக்கணும் அப்படின்றாரு. செகண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்டோடைய ஸ்பெண்டிங் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு கிரியேட் a demand. சரியா. ஸோ டிமாண்ட் சப்போர்ட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக இருக்கணும்ன்றாரு. சரிங்களா. ஸோ நவ் லெட் மீ ஆஸ்க் யூ a question. When will a demand for the products will increase? ஸோ டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் இது எப்போங்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஃப் யூ டாக் ஹோலிஸ்டிக்லி த டிமாண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் தி சப்ளை வில் இன்க்ரீஸ் ஒன்லி இஃப் பீப்புள்ஸ் ஹாவ் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ எம்ஜி நரேகாவில் வேலை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு, 200 கையில் பணம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த 200 கொடுக்குறாங்கன்னா மக்கள் அதில் டெஃபினட்டாக 100 செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 100 உண்டான டிமாண்ட் ரைஸ் ஆகுது. அதாவது 100 செலவு பண்ணுவாங்கன்னா எதுக்காக செலவு பண்ணுவாங்க? தே மைட் ஸ்பெண்ட் ஃபார் சம் கூட்ஸ், ஃபார் தேர் நீட்ஸ் ஆஃப் தேர் ஹவுஸ், வாட் எவர் இட் மைட் பி. ஸோ ஃபுட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பிஸ்கட் பேக்கெட் கூட வாங்குறாங்க. ஸோ த டிமாண்ட் ஆஃப் தி பிஸ்கட்ஸ் ரைசஸ், ரைட்? பட் அகைன் எப்போ ரைஸ் ஆகுது? ஒன்லி இஃப் தே கெட் கேஷ் இன் ஹேண்ட். சரியா. ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ் டு பிரிங் இன் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். பட் அந்த ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். சரியா. ஸோ டிமாண்ட் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் ஷுட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அதாவது கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் மெஷர்ஸ் இது வந்து பர்சனல் டிஸ்போசபிள் இன்கமை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ வாட் யூ மீன் பை டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தட் பார்ட் ஆஃப் இன்கம் விச் இஸ் தேர் ஆஃப்டர் ஆல் தி டாக்ஸஸ். சரியா. ஸோ இப்போ உங்களுடைய இன்கம் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து டைரக்ட் டாக்ஸஸு அண்ட் அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ் போகலாம். சரியா. ஸோ விச் யூ பே டைரக்ட்லி, டைரக்ட் டாக்ஸஸ் தான் இதில் கணக்கு வரும், இன்டைரக்ட் டாக்ஸஸ் வராது. சரிங்களா. ஸோ பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு தி டிஸ்போசபிள் இன்கம், இஸ் ஈக்குவல் டு டிஸ்போசபிள் இன்கம். ஸோ தட் திஸ் அமௌண்ட் இஸ் தேர் வித் யூ இன் ஹேண்ட் அட் டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கன்சியூமும் பண்ணிக்கலாம், அதாவது செலவும் பண்ணலாம், எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணலாம். அட் த மீன் டைம் நீங்கள் இதை சேர்த்துக்கும் வைக்கலாம். சரிங்களா. ஸோ சேர்த்து வச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. கன்சம்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிடுவீங்க அந்த ப்ராடக்ட்டை. ஃபைன். ஸோ இதுதான் டிஸ்போசபிள் இன்கம். பட் அகைன் இந்த டிஸ்போசபிள் இன்கம் வில் இன்க்ரீஸ் தி டிமாண்ட் இன் தி மார்க்கெட், ரைட்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் இது வெறியும் இல்லாமல் கவர்மெண்ட்டே வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணணும், அதாவது பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபைன். ஸோ ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் ரைஸ் பண்ண இதெல்லாம் வந்து டிமாண்ட் சப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ். சரிங்களா. அண்ட் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இட் இஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட எதுலனா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஹெல்த் கேர் சிஸ்டமில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்கே மீன் பண்ண வர்றாரு. ஃபைன். பிகாஸ் ஆஃப் தி ஆன்கோயிங் சிச்சுவேஷன் as such. And the third fiscal stimulus which the author recommends is like bailout packages. So bailoutனா என்னன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மாதிரி. அது வந்து நீங்கள் கேஷாக கொடுங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க. bailout is like helping out. சரியா. ஒரு கம்பெனி திவாலாக போகுது, அந்த கம்பெனி திவாலாக போகுதுன்னா அது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா. ஸோ சொல்லுவீங்க இல்லையா, அவன் ஃபெயில் ஆயிருப்பான்டா, நல்ல வேலை என்கிட்ட வந்தான், நான் படிக்க வச்சேன், பாஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு. bailout தான் அதெல்லாம். ஸோ ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கிறது. ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்கே மீன் பண்ண வர்றாரு. That is from the government side. And இது வெறியும் இல்லாமல் the reality is like government has announced like என்ன சொல்கிறது ரிலீஃப் பேக்கேஜஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்தர் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ரிலீஃப் பேக்கேஜஸ் ஆஃப் 1.7 lakhs crores. ஆனால் ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த ரிலீஃப் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இதில் பாதி செலவு நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான், அதாவது பட்ஜெட்லேயே ஏற்கனவே பாதி செலவு கவர் பண்ணிட்டீங்க நீங்கள். அண்ட் அது தவிர்த்து மேலே ஒரு 65,000 கோடி தான் வந்து நீங்கள் செலவு பண்ண போறீங்க. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் லைக் ரிலீஃப் பேக்கேஜ், ரேதர் எக்கானமியில் என்ன ப்ரிவேல் லைன் வந்ததோ அதுதான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ த கவர்மெண்ட் ஹாஸ் டு ஸ்பெண்ட் மோர், த கவர்மெண்ட் ஹாஸ் டு பிரிங் இன் ப்ராப்பர் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்கே மீன் பண்ண வர்றாரு. சரிங்களா. அண்ட் இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஞாபகம் வைங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா இட் இஸ் லோன். சரியா. லோன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி. ஸோ இப்போ ஜிடிபி வேல்யூ எவ்வளோ பார்த்தோம், 190 lakhs crore அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அப்போ இதோடைய 3% தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதாவது பட்ஜெட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கின கடன், ஒரு பட்ஜெட் பற்றாக்குறைக்காக வாங்கின கடன் தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். சரியா. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போதைக்கு கவர்மெண்டோடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா 3.5%.
அண்ட் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ இல்லை. அண்ட் இப்போ ஆன்கோயிங் சிச்சுவேஷனில் இப்போவே நம்ம பார்த்துருப்போம் ப்ரொஜெக்ட் ஜிடிபி வந்து 4.2% தான் இருக்கும், ஜிடிபி growth rate கிடையாது. ஸோ மக்கள் கிட்ட வருமானம் இல்லை. ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேற ஏதாவது மீன்ஸில் தான் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் வருமானம் இல்லை, ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அதிகமான கடன் வாங்குவோம். அதிகமான கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் வாட் டஸ் இட் மீன் இஸ் லைக் ஃபிஸ்கல் டெபிசிட் ரைஸ் ஆகும். ஸோ திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபிஸ்கல் டெபிசிட் 6% ஆஃப் ஜிடிபி வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 3 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா தீஸ் திங்ஸ் வில் ஹேவ் மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஸோ நீங்க ₹1 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல ₹10 அவுட்கம் எடுக்கலாம். அண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் should go in these sort of fiscal stimulus packages அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் மீன் பண்ண வராங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் உடைய டெபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3% ஆஃப் தி ஜிடிபி வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு FRBM ஆக்ட் சொல்லியிருக்கு. பட் ஆனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரீச் பண்ணலாம், 3%லேருந்து கொஞ்சம் 4% ஆக்கிடலாம், அதாவது எக்ஸ்ட்ரா கடன் வாங்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இதுலயும் பிரச்சனை இருக்கான், அதாவது கடன் வாங்குறதுலயும் பிரச்சனை இருக்கான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கடன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 13% ஆஃப் தி ஜிடிபி வந்து கடன் தேவையா, 13.5% ஆஃப் தி ஜிடிபி வந்து கடன் தேவையா. என்ன சார் 13% சொல்றீங்கன்னா, இப்போ சென்டர் வந்து 6% பார்த்தோம், 6% ஆஃப் தி ஜிடிபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபிசிட், ஸ்டேட் கவர்மெண்ட் டெபிசிட் வந்து 4% சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது இதெல்லாம் ப்ரெடிக்ஷன். சரியா? இது வரையும் இல்லாம there is something which is called as ஆஃப் பட்ஜெட் liabilities. ஆஃப் பட்ஜெட் liabilitiesனா பட்ஜெட்ல வராத கணக்கு. இப்போ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்லாம் இருக்கு, ONGC, இந்த கம்பெனிஸ்லாம், இந்த கம்பெனிஸும் கடன் வாங்குது இல்லையா, இதெல்லாம் ஆஃப் பட்ஜெட் liabilities தானே சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு ஒரு 3.5%, தட் இஸ் ஜிடிபியோட 3.5% இவங்களுக்கு கடன் தேவை பப்ளிக் செக்டர் பாரோயிங்ஸ்க்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 13.5% ஆஃப் தி ஜிடிபி வந்து கடன் தேவை இந்தியாவுக்கு. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசோர்சஸ் வந்து 9.5% தான் இருக்கு. சரியா? ஸோ ரிசோர்சஸ் இன் தி சென்ஸ் லைக் கடன் வாங்குற வழிகள் 9.5% தான் இருக்கு. அப்போ பேலன்ஸ் 4% ஆஃப் தி ஜிடிபி பணம் நம்மளுக்கு தேவை. இதுக்காக கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ராட்ல இருந்து பாரோ பண்ணலாம், அதாவது FDI FII எடுத்துட்டு வரலாம். பட் அகைன் இது வந்து பிரைவேடைசேஷன்ல வருவாங்க, அதாவது கவர்மெண்ட் பிரைவேடைசேஷன் போனாங்கன்னா செய்யலாம். பட் எந்த அளவுக்கு பிரைவேடைசேஷன் இஸ் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹூ இஸ் கோயிங் டு பி தி பிரைவேட் பிளேயர்ஸ் சொல்றது கூட ரொம்ப கஷ்டம். ஸோ the other option which the government is left with is like monetization of debt. So monetization of debt na it is nothing but central banks வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கிறது. இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. பட் ஆனால் இது வந்து வெறும் பழக்கமாகவே வச்சுக்க கூடாது. சரியா? ஸோ இது வந்து ஒரு ஆன்கோயிங் சிச்சுவேஷனுக்காக இது ஒரு ரிலீஃபாக இருக்கலாமே தவிர்த்து இதே பழக்கமாக வச்சுக்க கூடாது. ஸோ இப்போதைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து நீங்கள் கடன் வாங்கலாம், மானிட்டைசேஷன் ஆஃப் டெப்த் கேன் பி தேர். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட் நம்ம பார்த்து ஹெலிகாப்டர் மணி கான்செப்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிசோர்ஸ் வேணும்னா ஹெலிகாப்டர் மணி கான்செப்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அது கூட நீங்கள் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் we can infer from this article. And friends, இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், see this is an answer. சரிங்களா? ஸோ இப்போ இன்டர்வியூ போகிறவங்க அண்ட் ஈவன் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங் சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, COVID-19 சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, ஸோ வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி எக்கானமி அண்ட் அதே மாதிரி வாட் ஸ்டெப்ஸ் த கவர்மெண்ட் கேன் டேக் இன் ஆர்டர் டு ரிவைவ் தி எக்கானமின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆன்சர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்ம பார்த்ததில் வந்து நிறைய ப்ரிலிம்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபைன். So that's it with regard to this video, guys. And friends, yes, I just wanted to give one more information. அதாவது என்னன்னா, like I have created a separate group that is for economics course. So economics ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு இல்லையா, republicas.in, அதுக்காக ஒரு செப்பரேட்டான ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். த லிங்க் ஆஃப் தட் குரூப் இஸ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. ஸோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் சேர்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது எக்கனாமிக்ஸில் அண்ட் யூ வாண்ட் டு நோ அபவுட் தி அப்டேட்ஸ் ஆஃப் தி வீடியோஸ் அப்படின்னா தென் யூ கேன் ஜாயின் தட் குரூப். ஃபைன். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், நம்ம ரிபப்ளிகைஸ் குரூப் கூட இருக்குது. த லிங்க் ஆஃப் தட் இஸ் ஆல்சோ கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.